இப்போ அல்சர் அப்படின்னா என்ன முதல்ல? உணவு குழாயில் வந்து அவங்களுக்கு வந்து புண்ணாச்சு அப்படின்னா அது ஈசோஃபேகல் அல்சர். வயிற்று பகுதியில் ஸ்டொமக்கில் வந்து அல்சர் இருக்குது அப்படின்னா அது போது ரொம்பவே காரத்தை சாப்பிடும்போது டெஃபினட்டாக அந்த இன்டெஸ்டினல் மியூக்கஸ் லேயர் வந்து அதுவே வந்து எரோடாகி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷனில் வந்து சளி மாதிரி வந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சமயத்தில் எல்லோயிஷ் ஃப்ளம் மாதிரி வந்துச்சு அப்படிம்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய லேஸே வந்து ஸோ கருப்பாக மோஷன் போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிவியர் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு வந்து பாடியில் எந்த இடத்த தொட்டாலும் ஏப்பம் வருது. இனிஷியல் ஸ்டேஜில் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வலி இருக்கும். சிவியர் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசியே எடுக்காது, சாப்பிடவும் முடியாது. அதையும் மீறி சாப்பிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸாக தூங்கணும். 8 மணி நேரம் கூட தூங்காமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அதை தொடர்ந்து எனக்கு இங்கே தான் அல்சர் இருக்குது, வயிற்றில் எனக்கு அல்சர் கிடையாது. இது யாருக்கு ஜாஸ்தி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ விட்டமின் சி ஹீல்ஸ் அல்சர். பட் நம்ம என்ன நினைக்கிறோம், லெமனு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா அல்சர் வரும் அப்படிங்கிறோம். ஆனால் கிடையாது. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த அல்சர் அப்படின்னு இருக்கு. இப்போ அல்சர் அப்படின்னா என்ன முதல்ல? அல்சர் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு வந்து புண்ணுன்னு சொல்லிடலாம் ஜென்ரலாக. இப்போ வந்து ஸ்கின்ல கூட ஒரு சிலருக்கு புண்ணு வரும், அது பொதுவாக ஸ்கின் அல்சர்னு சொல்லலாம். இப்போது வாயில் வந்து புண்ணு வந்துச்சு அப்படின்னா மவுத் அல்சர். அதே போல் உணவு குழாயில் வந்து அவங்களுக்கு வந்து புண்ணாச்சு அப்படின்னா அது ஈசோஃபேகல் அல்சர். வயிற்று பகுதியில் ஸ்டொமக்கில் வந்து அல்சர் இருக்குது அப்படின்னா அது வந்து பொதுவாக கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லலாம். அதே போல் சிறுகுடலில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னா அது வந்து டியோடினல் அல்சர். ஸோ எந்த லொக்கேஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணு ஏற்படுதோ அதை நம்ம பொதுவாக அல்சர்னு சொல்லலாம். ஓகே, இந்த அல்சர் அப்படிங்கிறது நிறைய காரம் சாப்பிட்றவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க, அது உண்மையா? கண்டிப்பாக வந்து காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு புண்ணாக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ வந்து காரம் அப்படின்னா அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கும். இப்போ நமக்கு வெளியே ஒரு ஆசிட் ஊற்றுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்கின் வந்து புண்ணாயிடுது. அந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியாக குறிப்பாக ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜாஸ்தி அல்சரே வரும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நிறைய பச்சை மிளகா யூஸ் பண்ணுறாங்க, வரமிளகா யூஸ் பண்ணுறாங்க, அதோடய கூட வந்து மிளகும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே காரத்தை சாப்பிடும்போது டெஃபினட்டாக அந்த இன்டெஸ்டினல் மியூக்கஸ் லேயர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி அதுவே வந்து எரோடாகி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷனில் வந்து சளி மாதிரி வந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சமயத்தில் எல்லோயிஷ் ஃப்ளம் மாதிரி வந்துச்சு அப்படிம்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய லேஸே வந்து அரிச்சு அவங்களுக்கு வெளியே வரும்போது நெக்ஸ்ட் லேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புண்ணு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரொம்ப டீப்பாக புண்ணாயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை வயிறே ஜீர்ணிச்சு இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து அயன் மாத்திரை சாப்பிட்டா கருப்பாக மோஷன் போகும், அந்த மாதிரி நம்மளோட பிளட்டு வந்து வயிற்றுக்குள்ளேயே ஊஸ் அவுட் ஆகி அது ஜீர்ணிச்சு வெளியே வரும்போது ரத்தத்தில் உள்ள அயன் கண்டென்ட்ஸ்னால நமக்கு மோஷனே வந்து கருப்பாக போகும். ஸோ கருப்பாக மோஷன் போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிவியர் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளே ப்ளீடிங் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இந்த அல்சர் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து வெளில காட்டும்? இதுக்கு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது? ஓகே, இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அல்சர் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலையில் பொதுவாக ஒரு வயிறு எரிச்சல் இருக்கலாம், மெயினாக எஸ்பெஷலி சாப்பிட்டதுக்கப்புறம். அல்லது வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டது வயிறு டைஜஸ்ட் பண்ண முடியாமல் திணறி போய் அவங்களுக்கு வந்து வாய் வரைக்கும் வந்துட்டு போகும். ஒரு ஏப்பம் ஃபஸ்ட்டு பேப்புன்னு ஏப்பம் வரும். ஏன்னா தொடர்வாத பந்தம் வராது குடும்பம் வராதுன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து வாதம் நம்ம உடம்புல அதிகரிக்கும் போது தான் அல்சர் வரப்போ. வாதம்னா காற்று, அந்த காற்று வந்து அதிகரித்து இனிஷியல் ஸ்டேஜஸில் சாப்பிட்டோன்னே அந்த கேஸ் மட்டும் வாய் வழியாக ஏப்பமாக வந்துக்கிட்டு போகும். ஒரு சிலர்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து பாடியில் எந்த இடத்த தொட்டாலும் ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலாக வர பேஷண்ட்ஸ் வந்து அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி சும்மா கை இப்படி தொட்டாலே அவள் ஏப்ப விட்றா டாக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அவங்களே வந்து அவங்கள பின்னாடி முதுக வச்சு அழுத்தி அந்த ஏப்பத்தை விட்டு ஃப்ரீ ஆகிக்கிறாங்க. நேற்று கூட சமீபத்தில் ஒரு பேஷண்ட் வரும்போது அப்படி சொன்னாங்க. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா தொடர்வாத பந்தமல்லாத குடும்பம் வராதுன்னா வாதமாகிய காற்றுனால தான் புண்ணாகுது. இதை வந்து நம்ம எப்படி உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணலான்னா, நம்ம வந்து கிச்சனில் என்ன வந்து எதில் வச்சு எரிக்கிறோன்னா அடுப்பு வச்சு தான் எரிக்கிறோம். அப்போ கேஸ்லேருந்து தான் எரியுது. ஸோ காற்றுலேருந்து தான் ஒரு நெருப்பே உருவாகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வயிற்றில் காற்று இருந்து அந்த நெருப்பு உருவாகி தான் வயிறு ஃபுல்லாக வந்து புண்ணாகுது. அப்படிங்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வலி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஏப்பம் வரும். தேர்ட் ஸ்டேஜில் கேர்ட் ப்ராப்ளம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸில் வயிற்றுலேருந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்டது வாய் வரைக்கும் ஏப்பமாக ஒரு புளிச்ச ஏப்பமாக, சம்டைம்ஸ் அந்த ஃபுட்டோட பார்ட்டிகிள்ஸோடய வாய் வரைக்கும் ஒரு வாமிட் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வாயில் கொஞ்சோண்டு வந்துட்டு அப்படியே உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் சிவியர் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பசியே எடுக்காது, சாப்பிடவும் முடியாது, அதையும் மீறி சாப்பிட்டாங்கன்னா வாந்தி வந்துடும்.
ஸோ இதெல்லாம் வந்து சிவியர் ஸ்டேஜ், எஸ்பெஷலி வந்து மோஷன் பிளாக்காக போகிறது. ஓகே. அண்ட் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில நான் சாப்பிடல. எனக்கு அதனால வந்து அல்சர் வந்துருச்சு அப்படின்பாங்க. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கா? பந்தம் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது காலையில் சாப்பிட்றோம் சாப்பிடலங்கிறத விட எஸ்பெஷலி பசிக்கும்போது சாப்பிடணும். ஸோ பசிக்கும்போது அவங்க சாப்பிடாம தவறுறாங்க அப்படின்னா, எதனால் பசிக்குதுன்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி ஆசிட்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகி கப கபன்னு இருக்கும். அந்த ஆசிட் வந்து எதுக்கு வருது? நமக்கு வந்து சாப்பிட்டா அதை வந்து ஜீரணிச்சுக்கு அதை வந்து ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக மாற்றி ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக மாற்றி டைஜஷன் பண்ணி அப்சர்வ் பண்ணுறது தான் அந்த ஆசிட். அந்த ஹெச்சிஎல் வந்து சுரக்கும்போது பசி எடுக்குது. அப்போ நம்ம அந்த டைம் சாப்பிடாம இருந்தால் அந்த ஆசிட் என்ன பண்ணும்? வயித்துக்குள்ளெல்லாம் அரிச்சு விட்ரும். அப்போ புண்ணாயிடுது. அப்போ பசிக்கும்போது டெஃபினட்டாக சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸாவது தூங்கணும். 8 மணி நேரம் கூட தூங்காம இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அத தொடர்ந்து அல்சர் வரும். ஏன்னா நீங்க வந்து என்னன்னைக்கெல்லாம் வந்து லேட்டா தூங்குறீங்க அல்லது வந்து 6 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் தான் தூங்குறீங்களோ, டெஃபினட்டா வந்து அடுத்த நாள் ஃபுல்லா வயிறு உப்பிக்கும். கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அத தொடர்ந்து அல்சர் வரும். இப்ப நெறைய பேருக்கு இந்த கேஸ் வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம சராசரியா பார்க்குற எல்லாருமே, "எனக்கு போய் இது கேஸா இருக்குப்பா. நான் அதனால வந்து இத குடிக்கிறேன், அத குடிக்கிறேன்னு" குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? இதனால என்ன மாரி கஷ்டங்கள்லாம் ஃப்யூச்சர்ல போக போக வரும்? ஓகே. கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வாய மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம உடனே கேட்போம், வாய மூடுனா எப்படி நான் சாப்பாடு உள்ள போடுறதுன்னு? அதாவது சாப்பாட வந்து வாயில போட்டதுக்கு அப்புறமா, லிப்ப மூடிட்டு உள்ளுக்கு வந்து டீத்த வச்சு யூஸ் பண்ணி, டங்க வச்சு யூஸ் பண்ணி, அத ப்ராப்பரா கிரைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் உள்ள தள்ளணும் அப்படிங்கிறது அவசியம். பேசிட்டே சாப்பிடுறோம், அல்லது வந்து அவசர அவசரமா முழுங்குறோம் அப்படின்னா, டெஃபினட்டா வந்து காத்தோட சேர்த்து சேர்த்து நமக்கு வந்து உள்ள போகும்போது, வயிறு வந்து உப்புறதுக்கு, ஃப்ளாட்லன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல கிழங்கு வகைகள் அதிகமா சாப்பிடுறதுனால, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து அதிகமா சாப்பிடும்போதும் காத்து வந்து ஃபார்ம் ஆகும். ஆ எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட்ல வொர்க் பண்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். லேட் நைட் சாப்பிடுறவங்களுக்கும் கேஸ் ஜாஸ்தி ஃபார்ம் ஆகும். அதேபோல ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணி வரைக்கும் சூரியன் வந்து ஆக்டிவா இருக்கும்போது தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆக்டிவா இருக்கும். நிலா வந்துருச்சுன்னா எப்படி பூமி குளிர்ந்து இருட்டாகுதோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நான் போய் ஓவர்லோட் குடுக்கும்போது டெஃபினட்டா அது சரியா டைஜஸ்ட் ஆகாம வயிறு உப்பிட்டு, அடுத்த நாள் காலையில நான் முந்தின நாள் சாப்பிட்ட ஃபுட்டோட ஸ்மெல்லு எத்தோட ஏப்பம் வரும். ஸோ, அது அப்படியே ஃப்ரிட்ஜில வச்ச மாரி அப்படியே கெடக்கும் வயித்துல. அடுத்த நாள் தான் திருப்பியும் அந்த ப்ராசஸ அது வேல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும். டைஜஷன. நைட் சாப்பிட்டத காலைல டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் நம்மளோட வயிறு. ஸோ, அதனால நைட் வந்து 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிரணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சதுன்னா ஜஸ்ட் பால், பழம் அந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேருக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர், ஹை டிஎஸ்எஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அல்லது மில்க் இன்டாலரன்ஸ் பால் வந்து ஒவ்வாமை ஏற்படுத்துது அப்படிங்கிறவங்களுக்கும் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது சாப்பிட்ட பொருள் வந்து டைஜஷன் ஆகல அப்படின்னா வயிறு உபிக்கும். அப்போ பால் சரியா ஜீரணம் ஆகாம நீங்க பால குடிச்சு, காஃபிய குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வயிறு உபிக்கும். அதேபோல வந்து குளுட்டன் இன்டாலரன்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து மைதா, கோதுமை, ஓட்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்லி இதுலலாம் குளுட்டன் புரோட்டீன் ஒண்ணு இருக்கு. அந்த புரோட்டீன வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ, அப்ப அத சாப்பிட்டோம்னா, நமக்கு டைஜஷன் ஆகாம வயிறு திணறி போய் ப்ளாட்டிங் ஆகுது. ஸோ, இதனாலலாம் காத்து வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டுலன்ஸ் ஏற்பட்டு, அந்த காத்து தான் தங்கி நமக்கு வயித்துல புண் ஏற்படுது. அப்போ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனைன்னு கவனிக்கிற அளவுக்காவது நம்மளோட உடம்ப பார்த்துக்கணும். அத பத்தி பார்க்காம வெறும் ஃபோன மட்டுமே பார்த்துட்டு, நம்மளோட வேலைய மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா, டெஃபினட்டா ஒரு நாளைக்கு சிவியர் அல்சர் வரும். அண்ட் இப்போ வந்து இப்ப நீங்க சொன்ன மாரி நைட்டு ஒரு 12 மணிக்கு அந்த கல்ச்சர் போயிட்டு தேடி ஒரு பிரியாணி சாப்பிடுறதோ, ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டுக்கிட்டே லைக் இருக்காங்க நைட்ல. இது வந்து எந்த மாரி இதனால அல்சர் வந்து காஸ் ஆகுமா? இது எந்த மாரி ரியாக்ஷன் நம்ம பாடில வந்து காட்டும்? ரொம்ப லேட் நைட்ல போய் சாப்பிடுறதுனால? கண்டிப்பா. ரொம்ப லேட் நைட்ல ஒன்ஸ் இன் அ வைல் மந்த்லி ஒன்ஸ் அல்லது வந்து ஒரு நாள் நைட் லைஃப் என்ஜாய் பண்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். இந்த ஜெனரேஷன்ல எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நைட் ஷிஃப்ட்ல வொர்க் பண்றாங்க. அதுலயும் எஸ்பெஷலி ரொட்டேஷனல் ஷிஃப்ட். இப்போ ஒரு வாரம் வந்து நைட் ஷிஃப்ட், ஒரு வாரம் டே ஷிஃப்ட், ஒரு வாரம் விடியற்காலம் ஷிஃப்ட் இப்படின்னு சொல்லி நம்மளோட கிளாக்கே வந்து டெய்லியும் மாறி மாறி அமைக்கும்போது அந்த பாடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கொஞ்ச நேரம் அது குழம்பி போய் கடைசியில எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து செயலிழக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நைட் ஷிஃப்ட்ல வொர்க் பண்றவங்க எஸ்பெஷலி வந்து நெறைய பேருக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு, வுமன்ஸா இருந்தாங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், மென்ஸா இருந்தாங்கன்னா, லோ ஸ்பெர்ம் கவுண்ட், எசோஸ்பெர்ம் அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாவே வருது. ஸோ இப்போ வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா விட்டமின் டியே சுத்தமா இல்ல. நார்மலா வெயில்ல போறவங்களுக்கே. இதுலயும் எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட்ல வொர்க் பண்றவங்களுக்கு விட்டமின் டி எல்லாம் 9, 3 இந்த மாரி தான் இருக்கு. அதுக்கு நைட் ஷிஃப்ட்ல நான் வெயிலே பார்க்குறதில்ல டாக்டர். வெயில் வந்தா நான் போய் தூங்கிருவேன். திருப்பியும் நான் வந்து நைட்ல தான் எந்திச்சு வேலைக்கு போறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து
நிலா நிலாவை மட்டுமே பார்க்குறாங்களே ஒழிய சூரியனே பார்க்குறதில்ல. அப்போ அந்த சன் எக்ஸ்போஸ்டர்லாம் விட்டமின் டியே சுத்தமா வரல. விட்டமின் டி டெஃபிஷியன்சினால நெறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா சன் எக்ஸ்போஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலையில கொஞ்ச நேரமோ அல்லது சாயந்தரம் கொஞ்ச நேரமோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆவது வெயில்ல இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த நம்ம அசிடிக் ப்ராப்ளம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அல்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு இங்க தான் அல்சர் இருக்கு. வயித்துல எனக்கு அல்சர் கிடையாது. சும்மா நார்மலா அவங்க ஒரு கடைக்கு போய் ஒரு மாத்திரை போடுறாங்க. அவங்களே அதுக்கான ஒரு ரெமெடி எடுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அத வந்து பாதிக்கும்? அடுத்தடுத்து என்ன மாரி ஸ்டேஜஸ் வந்து அது காமிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல? ஓகே. இப்போ ஜென்ரலா வந்து இங்க மட்டும் தான் எனக்கு வந்து புண்ணு மாரி இருக்கு அப்படிங்கிறது ஈசோஃபேகல் அல்சர். உணவு குழாயில ஏற்படக்கூடிய அல்சர். இது யாருக்கு ஜாஸ்தி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் நெறைய எடுக்கிறவங்களுக்கு. ஏன்னா, அந்த பாதையில வந்து ஆல்கஹால் போய் போய் அவங்களுக்கு அந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல பியர் போன்ற ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வயிறு வந்து ஃபுல் ஆயிடும் எப்பவுமே. ஏன்னா 1 லிட்டர் ஆஃப் பியர் குடிக்கிறாங்க மினிமம் ஒரு பாட்டில் அப்படின்னா, வயிறு ஃபுல் ஆகி அந்த உணவு குழாய் வரைக்கும் அது டச் ஆயிடும். இந்த நெஞ்சு பகுதியில உணவு குழாய் வரைக்கும் டச் ஆயிடும். அப்போ அங்க வந்து ஸ்பிங்க்டர் இருக்கும். அதாவது நம்ம சாப்பிடுறது எல்லாத்தையும் உள்ள போகும்போது தான் அந்த ஸ்பிங்க்டர் ஓப்பன் ஆகும். உள்ள குடிச்சதுக்கு அப்புறமோ, சாப்பிட்டதுக்கு அப்புறமா மூடிக்கும். அது வந்து ரொம்ப போய் கீழ இருந்து ஃபுல்லாயி அந்த பியர் குடிக்கும்போது மேல வந்துட்டே இருக்கு அப்டின்னா, அந்த ஸ்பிங்க்டர் லூஸ் ஆயிடும். ஓப்பன் பொசிஷன்லயே இருக்கும். அப்ப சாப்பிட்டோனே உங்களுக்கு வந்து ஏப்பம் ஏர்ப்ன்னு வரும்போது ஃபுட் பார்ட்டிகிள்ஸோட வெளிய வருது இந்த மாரி. மோஸ்ட்லி வந்து ஈசோஃபேகல் அல்சர் வந்து இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து கர்ட் ப்ராப்ளம் வருது. கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் எஸ்பெஷலி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது இல்லாம ரொம்ப ஒரே டைம்ல ஃபுல்லா சாப்பிடுறது. நான் காலையிலயும் சாப்பிடுறதில்ல, மத்தியானம் சாப்பிடுறதில்ல, ஒட்டுக்கா நைட் வந்து ஃபுல்லா சாப்பிட்டுருவேன் அப்டின்ட்டு நெறைய சாப்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஃபேகல் டிசீஸ் வரும். அதாவது ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான டைம்க்கு வந்து தூங்கி கரெக்ட்டான டைம்க்கு எந்திரிக்காதவங்களுக்குமே இந்த கர்ட் நெறைய ப்ராப்ளம் வரும். பசிக்கும்போது சாப்பிடுறது தவறுனாலுமே இந்த ப்ராப்ளம் வரும். நெறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு வயித்துல புண் இருக்கு. அதனால தான் உனக்கு வந்து வாயில வந்து புண்ணா காட்டுது. இதுதான் வந்து நீ ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. நீ காரமா சாப்பிடுறது தான் இதுக்கான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? கண்டிப்பா. அதாவது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது. இப்போ ஜெனரலா வந்து ஜிஇடி ட்ராக்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். நமக்கு வந்து வாயிலேருந்து ஆரம்பிச்சு மலவாய் வரைக்கும் அதுக்கு பேர் வந்து இன்டெஸ்டினல் ட்ராக்ட். அப்போ உள்ளுக்கு ஏதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா அதோட அறிகுறியாக வாயிலயும் புண்ணு வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மவுத் அல்சர் கேன் ஆல்சோ பி இண்டிகேஷன் ஃபார் கேஸ்ட்ரிக் அல்சர். ஸோ அது மட்டும் இல்லாம வைட்டமின் சி டெஃபிஷியன்சி. இப்போ விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருந்ததுனாலும் மவுத் அல்சர் வரும். ஸோ நெறைய குழந்தைங்கலாம் வந்து வாயில புண்ணு வந்துச்சுன்னு கூட்டு போனா என்ன குடுக்குறாங்க, விட்டமின் சி மாத்திரை இந்தாம்மா, வாயில சப்பி சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ அப்போ விட்டமின் சி ஹீல்ஸ் அல்சர். பட் நம்ம என்ன நினைக்கிறோம், லெமனு, நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா அல்சர் வரும் அப்படிங்கிறோம். ஆனா கிடையாது. இதெல்லாம் வந்து வெளிய தான் அசிடிக்கா இருக்கும். உள்ள போனா அல்கலைனா மாறி அல்சரே வந்து சரியாகும். இன்ஃபாக்ட் சித்த மருத்துவத்தில சங்கு பிரப்பம் அப்படிங்கிற ஒரு பற்பத்த எலுமிச்சம்பழ சாறுல கலந்து குடுத்தா அல்சர் சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம குடுப்போம். அப்ப நெறைய பேஷண்ட்ஸே கேட்பாங்க. "என்ன டாக்டர் நீங்க எலுமிச்சம்பழம் சாறு குடிக்க சொல்றீங்க. அல்சருக்கு அது நல்லதான்னு." பட் அல்சரே அது ஹீல் பண்ணும். இத குடிச்சா அல்சர் வரும்னு நான் இத்தன நாளா அத குடிக்கலையே அப்டின்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான். நம்ம நெல்லிக்காய், லெமன், ஆரஞ்சு இந்த மாரி விட்டமின் சி எடுத்தோம்னாவே இம்யூன் சிஸ்டமும் ஒரு சைடு இன்கிரீஸ் ஆயிடும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெஸ்டினல் அல்சருமே வந்து வராது. இப்போ சித்த மருத்துவத்துல இதுக்கு என்ன மாரியான விஷயங்கள் இருக்கு? அண்ட் நெறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, சித்தால இதுக்கெல்லாம் இருக்கா? அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. என்ன மாரி இருக்கு? சித்தாலன்ட்டு கிடையாது. ஜென்ரலா நம்ம வீட்லயே இதுக்கான ரெமெடிஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி வந்து ஜீரகம், சோம்பு 2யும் வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். மஞ்சள், பசு மஞ்சள் பச்சையா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற அந்த மஞ்சள வந்து ஜூஸ் பண்ணி மிக்ஸியில அடிச்சு குடிக்கலாம். இப்ப நெறைய ஆப்லயே வர ஆரம்பிச்சுச்சு. வீட்டுக்கு எப்படி டோர் டெலிவரி பண்றாங்களோ ஃபுட் ஆப்லயே, இப்போ வந்து இந்த பசு மஞ்சள் டர்மெரிக் அப்படிங்கிறது கிடைக்குது. அத தோல் சீவிட்டு இஞ்சி மாரியே தான் இருக்கும். அத தோல் சீவிட்டு நம்ம மிக்ஸியில அரைச்சு குடிக்கலாம். கிடைக்காதவங்க ட்ரை ஜிஞ்சர் ஐ மீன் ட்ரை டர்மெரிக் பவுடரே வந்து ஜஸ்ட் லேசான வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். அதேபோல ஏலக்காய், உள்ளே அந்த தோல நீக்கிட்டு உள்ள ஏல அரிசின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 5லேருந்து 10 ஏல அரிசி வந்து நம்ம எடுத்து நல்லா மிக்ஸியில அரைச்சு வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பால்ல கலந்து குடிக்கும்போதே உங்களுக்கு வந்து அது ஹீல்ஸ் அல்சர். அதேபோல அதிமதுர பொடி வந்து கஷாயம் வச்சு குடிச்சாலும் அல்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல ரோஸ் குல்கந்து. அத வந்து ஜெனரலி ரோஸ் பெட்டல்ஸ்ல செய்ற ஒரு ஜாம் மாதிரி தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே காலைலயும், நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கும்போதும் உங்களுக்கு அல்சர் ஹீல் ஆகும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மாதுளை மணப்பாகு, மாதுளம்பழம், பன்னீரு, அதுக்கப்புறம் பனங்கல்கண்டு, தேன் இது 4ம் போட்டு உங்களுக்கு சிரப் காய்ச்சி டானிக் மாதிரி கிடைக்கும் சித்த மருந்து கடைகள்ல. ஸோ அந்த மாதுளை மணப்பாக நம்ம ஜெனரலா ஒரு சர்பத் மாரி தண்ணீல கலந்து குடிக்கலாம்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டில் இருந்தபடியே யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டை வற்றல் சூரணம். ஸோ அந்த சுண்டை வற்றல் சூரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சங்கு பருப்பம், திரிபலா கஷாயம், அதாவது தோற்பா இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபுட்டும் சரி, ஹெர்ப்ஸும் சரி உங்களுக்கு வந்து அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கிராமப்புறங்களில் ஜென்ரலாக வந்து வாழைப்பூ சாப்பிட்டாவே அல்சர் சரியாகும்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதான். உணவுலேயும் வந்து சுண்டைக்காய் வந்து நிறைய சேர்த்துக்கும் போது டைஜஷனையும் இன்டியூஸ் பண்ணும், அல்சரும் வந்து வராமல் பார்த்துக்கும். ஸோ தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.